தமிழ்நாட்டில் சட்ட ஆட்சி நடக்கல, சர்வாதிகார ஆட்சி நடக்குது. இங்க நேற்றுக்கு இதே நேரத்தில் இங்க டிசம்பர் 6 ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்றைக்கு நாங்க அனுமதி கொடுத்தோம், கேட்டிருந்தோம், எங்கேயுமே அனுமதி கொடுக்கல. எங்களை புடிச்சிட்டு போய் வேன்ல ஏத்தி கைது பண்றதுக்கு போறாங்க. தமிழ்நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடக்குது. நீதிமன்றத்தை மதிக்கல, சட்டத்தை மதிக்கல, பக்தர்களுடைய உணர்வுக்கு மதிப்பில்லை. இப்படி தொடர்ச்சியா தமிழகம் இந்துக்களுக்கு எதிரான ஒரு மிக முக்கியமான வேலை செய்து கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடியவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க, அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. நீதிமன்றம் சொல்லியும் கூட அங்க தீபம் ஏற்றாம 3 தடவை சொல்லியிருக்கு சார். 3 தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்ல, 3 தடவை நீதிமன்றம் சொல்லி 144 போட்டு இந்துக்களுக்கு மட்டும் 144. இதே 144 மதுரையில் நடந்த போதும் போட்டாங்க. தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு விரோதமா இருக்காங்க. இந்த அரசு தூக்கி எறியப்படும், பாத்துக்கோங்க. முருகன் மேல கை வச்சிருக்காங்க. அவங்க இந்து முன்னணியை திட்டலாம், பிஜேபி திட்டலாம், ஏன் RSS திட்டலாம், ஆனா முருகனை கிண்டல் செய்து கொண்டிருக்காங்க. இது இந்த சர்வாதிகார போக்குக்கு இந்துக்கள் தக்க பதிலடி கொடுத்தே தீர்வாங்க. சட்டத்தின் ஆட்சி நடக்கல, சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அதுக்கு இந்த காவல்துறை ஏவல் துறையா மாறி பணியாற்றி கொண்டிருக்கிறது. இதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. பாரத் மாதா கி. கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றம் திருப்பரங்குன்றத்திலே மலை உச்சியிலே தீபமேற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள். 3ஆம் தேதி தீபமேற்ற வேண்டும் என்று அந்த நீதிமன்ற தீர்ப்பை இந்த தமிழக அரசு அவமதித்துள்ளது. மீண்டும் அடுத்த நாள் தீபம் ஏற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். அப்பவும் தீபம் ஏற்றவில்லை. மனு தாக்கல் செய்யவில்லை, அப்பீல் செய்யாமையே இந்த தீபம் ஏற்றாமை தடுத்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்கமானது நீதிமன்றத்தை மதிக்கவில்லை, குறிப்பாக இந்துக்களுக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யாரும் எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காத பொழுது நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் இந்த அரசாங்கமானது தீபம் மலை மேல ஏத்தல. இன்னைக்கு அதே நிலைமையில இன்னைக்கு இந்துக்கள் மீது பல பொய் வழக்கு போட்டிருக்குது. மதுரையில் நிறைய பேருக்கு மேல பொய் வழக்கு போட்டிருக்குது. ஏதோ சட்டம் ஒழுங்கு குலைத்து விட்டதாகவோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கைது பண்ணிக்கிறாங்க. இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்த நீதித்துறை அவமதித்த இந்து விரோத திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக சொல். இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக தென்காசி, திருச்சி, பெரம்பலூர் இந்த பகுதியில் நிர்வாகிகளை வீட்டுக்காவல் வச்சிருக்கிறாங்க, வரும் வழியில கைது செய்கிறார்கள். இது ஒரு மிசா சட்டத்தை அமல்படுத்தியது போல இருக்கின்றது. மிசா சட்டம் அமலில் இருக்கின்ற போது தமிழகத்தில் திமுக ஆட்சி ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்குது. நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் முஸ்லீம்கள் பெயரில் முஸ்லீம் முன்னேற்ற கழகம், SDPI போன்றவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. மேடை போட்டு பல மணி நேரம் ரோட்டை மறிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் யாரையும் கைது செய்யல. இன்னைக்கு ஜனநாயக ரீதியா கைது செய்யறது வீட்டிலே வச்சு கைது செய்யறாங்க. யாரும் கோஷம் போடக்கூடாது, ஒன்னு சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் செயல்படுது. இந்த அரசாங்கத்தை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது. இன்று தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்கள்ல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. அனைவரையும் கைது செய்யறாங்க. இந்த இந்து விரோத அரசாங்கத்தை வருகின்ற தேர்தலில் இந்துக்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். அதுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வோம். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு இடையூறு வந்தாலும் சரி, நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தி திருப்பரங்குன்றம் மலை மீது கட்டாயம் தீபம் ஏற்றியே தீர்வோம். இப்ப அரசு விழாவில் இன்னைக்கு நடந்த அரசு விழாவில் 300க்கும் மேற்பட்ட கோயில நாங்க கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம். அதனால இந்து பக்தர்கள் இது பண்ணாண்டா, இது தீவிரவாத செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 300 கோவில்ல இவங்க காசுல கும்பாபிஷேகம் பண்ணல. நேற்றைய தினம் இந்து முன்னணி மாநில தலைவர் ஒரு பத்திரிகையாளர் செய்தி சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் 158 இந்து கோவில்களை இந்த அரசாங்கம் இடித்துள்ளது. நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். கோயம்புத்தூர்ல ஒரு அங்காளம்மன் கோயில் 8 கோயில் உட்பட 158 கோயில் பட்டியல் வெளியிட்டிருக்கிறார். இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த 4.5 ஆண்டு காலமாக 200க்கும் மேற்பட்ட கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறத பட்டியல் வந்திருக்குது. இந்து விரோத அரசாங்கம் நாம சொல்றோம். ஏன்னா இவங்க கும்பாபிஷேகம் பண்ண இவங்க காசுல இருந்து போட்டாங்களா, அரசாங்க காசுல பண்ணாங்களா? பக்தர்கள் தானே காசுல போட்டிருக்கிறாங்க. பக்தர்கள் கொடுக்கிற காணிக்கையில உண்டியல் காசு எடுத்து கும்பாபிஷேகம் பண்றாங்க.
இவங்க அதிலேயே ஊழல் நடந்திருக்கின்றது. நிறைய கோயில கும்பாபிஷேகம் ஆகம விதிப்படி நடக்கிற குற்றச்சாட்டு உள்ளது. சார், சேலத்துல குமரகிரி தண்டாயுதபாணி கோயிலுடைய ஆர்ச்சி 100 ஆண்டு கால பழமையான ஆர்ச்சி இடிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து போலீஸ் இன்னும் வழக்கு பதிவு பண்ணல. இது வந்து ஒரு குறிப்பிட்ட திமுக நபருக்காக நடந்த விஷயம். அவருடைய வசதிக்காக சில வேலைகள் செய்யறாங்க. உண்மையிலேயே இந்த அரசாங்கம் இருக்கிற வரை இந்த ஆர்ச்சி இடிப்பாங்க, கோயில கூட இடிப்பார்கள். இந்த அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறை வந்து நீதிமன்றத்தையே மதிக்கல, மக்களுக்கு மதிக்க போறாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது தீபம் ஏற்ற வேண்டும். அந்த போலீஸ் கமிஷனர் அந்த டிசிஐ அது ஏற்கவே இல்லை. அப்ப இங்க மக்கள் கொடுக்கிற புகார் இவங்க ஏற்பார்களா? அதனால நியாயத்தின் பிரகாரம் தர்மத்தின் பிரகாரம் இங்க அனுமதி கிடைக்காது. கண்டிப்பா புகார் எடுக்க மாட்டார்கள். இனி மக்கள் மத்தியில் தான் இதுக்கான ஒரு எழுச்சி வர வேண்டும். உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதித்து முருக பக்தர்களை இம்சைப்படுத்திய தமிழக அரசை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது முருக பக்தர்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு அறப்போராட்டம் நடத்துவதற்கு கூட இன்றைக்கு தமிழகத்தில் சுதந்திரம் இல்லை. அறப்போராட்டம் நாங்கள் சட்டப்படி மனு கொடுத்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு கூட இந்துக்களுக்கு சுதந்திரம் இல்லாத நிலைமை இன்றைக்கு வாழும் அவுரங்கசீப் ஸ்டாலின் மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் இந்துக்கள் எந்த அளவிற்கு நசுக்கப்படுகிறான் பார்க்கணும். நேற்றைக்கு டிசம்பர் 6 பாபர் மசூதின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க செத்து போன ஒரு பிரச்சனையை வச்சு தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம் அமைப்புகள் போராடி இருக்கு. அதற்காக அனுமதி கொடுத்த தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு முருக பக்தர்கள் அறவழியில போராடுவதற்கு கூட அனுமதிக்காமல் எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நசுக்குகிறது. வாழும் அவுரங்கசீப் மு.க. ஸ்டாலினுடைய அரசாங்கம் தமிழகத்திலிருந்து அகற்றப்பட்டால்தான் இந்துக்களுக்கு சுதந்திரம். சென்னையோட புது கோயம்பேடு பக்கத்துல அதுவும் வண்டலூர்ல அபார்ட்மெண்ட் பிரைஸ்லயே உங்க ட்ரீம் வில்லாவை கட்டுமா? Phase 1 and Phase 2 சோல்ட் அவுட் தொடர்ந்து இப்போ உங்களுக்காக லான்ச்சிங் G Square Regal Park Phase 3 at வண்டலூர். ஈஸி கனெக்டிவிட்டிக்கு அவுட்டர் ரிங் ரோட், வண்டலூர் ஜங்ஷன் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன், கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் கேட்வே ஐடி பார்க்குக்கு ரொம்ப பக்கத்துலயும் and 5 minutes from upcoming metro and Tambaram and just 15 minutes from airport. கூடவே added advantages of 50+ world class amenities இருக்கு and முக்கியமா அமிர்தா வித்யாலயா ஸ்கூலும் நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே இருக்கு. Launching price of villa plot starts from just ₹4,950 per square feet. 200% future appreciation ஓட இருக்கிற opportunity மிஸ் பண்ணிராதீங்க. இதை விட better deal chance இல்ல. Call 8939750009.